கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய அழகிய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் அல்லாஹுடைய அருளால் இந்த நாளும் உங்களை சந்திப்பதில் உள்ளமையாக மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் இந்த செயலை என்னிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இதனுடைய கூலியாக அல்லாஹ் எமக்கு அவனுடைய பொருத்தத்தையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் தோழமை கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் மறுமையில் எமக்கு தருவானாக. இன்றைய அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தின் தலைப்பு அல் அதீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அதீம் என்ற அவனுடைய பெயரை குர்ஆனில் 9 இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். 9 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அல் அதீம் என்று அல்லாஹ் அழைக்கின்றான். தனியாக எந்த ஒரு பெயரோடும் இணைக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹாக்காவுடைய வசனத்தில், சூரத்துல் ஹாக்கா 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம். நரகவாதிகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஏன் நரகத்திலே இருக்கின்றார்கள் என்ற காரணத்தை அல்லாஹ் கூறும்போது அவர்கள் மகத்தான அல் அதீமான அந்த இறைவனை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். சூரத்துல் பக்கராவுடைய 255வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மற்ற பெயரோடு அல்லாஹ் இணைத்து, வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அதீம். வானம் பூமிகளை நிர்வகிப்பது அவனுக்கு எந்த ஒரு சிரமமான காரியமும் இல்லை. ஏன்? வஹுவல் அலியுல் அதீம், அவன் உயர்வானவன், அவன் மகத்துவமிக்கவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். சூரத்து ஷூரா 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அவனுக்கு தான் வானங்கள் பூமிகளில் உள்ள அனைத்தும் சொந்தமானது. வஹுவல் அலியுல் அதீம், அவன் யார்? அவன் உயர்வானவன், அவன் அல் அதீம் மகத்துவமிக்கவன். சூரத்துல் வாக்கிஆ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 74வது வசனத்தில் சொல்லுகின்றான், அல்லாஹ்வை புகழுமாறு, அந்த அல் அதீமை புகழுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம். நபியே, துதிப்பீராக உங்களுடைய ரப்புடைய பெயரை. அவன் யார்? அவன் அல் அதீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அதீம் என்ற தன்மையை தனக்கு உரித்தானதாக குர்ஆனிலே பதிகின்றான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், உள்ளத்தால் நேசத்தோடு சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹுடைய இந்த பெயரை, கலிமதானி ஹஃபீஃபதானி, 2 வார்த்தைகள் லேசான வார்த்தைகள் நாவுக்கு சொல்லுவதற்கு, ஸகீலதானி ஃபில் மீசான், ஆனால் இந்த 2 வார்த்தைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற நன்மைகள் தராசில் மிக கனமானது. வ ஹபீபதானி இலர் ரஹ்மான், இந்த 2 வார்த்தைகளும் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது, மிக நேசத்துக்குரியது. அது என்ன வார்த்தைகள்? சுப்ஹானல்லாஹில் அதீம் வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அதீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. மகத்துவமிக்க இறைவன், எந்த குறையும் இல்லாத பரிசுத்தமானவன். புகழுக்குரிய இறைவன், எந்த குறையும் இல்லாத பரிசுத்தமானவன் என்ற வார்த்தைகள் இந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹில் அதீம், அல்லாஹ்வுடைய தன்மையாக அல் அதீம் என்ற பெயரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸில் சொன்னார்கள். இப்போ குர்ஆன் சுன்னாவில் அல்லாஹுடைய பெயராக, அல்லாஹுடைய பண்பின் பெயராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவது அல் அதீம் என்ற அவனுடைய தன்மையை. அல் அதீம் என்றால் மகத்துவம் என்று அர்த்தம், மகத்துவமிக்கவன் என்று அர்த்தம். அல்லாஹுவை அல் அதீமாக குறிப்பிடும் போது وهو ذو العظمة والجلال في ذاته وأسمائه وصفاته
வஹுவ துல் அஸமதி வல் ஜலாலி ஃபி முல்கிஹி வ சுல்தானிஹி. அறிஞர்கள் எமக்கு சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவை அல் அதீம் என்று குறிப்பிடும்போது அவன் மகத்துவமிக்கவன், கண்ணியமிக்கவன். எதிலெல்லாம் அவனுடைய உள்ளமையிலும் அவன் தனக்கு குறிப்பிட்ட பெயர்கள் பண்புகளிலும் அவன் மகத்துவமானவன். அல்லாஹுடைய சில பெயர்கள் அவனுடைய எல்லா பெயர்களையும் சூழும். அப்படிப்பட்ட பெயர்களில் ஒன்றுதான் அல் அதீம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் அதீம் மகத்துவமிக்கவன். அல்லாஹ்வுடைய மகத்துவம் அல்லாஹுடைய உள்ளமையை சாரும். அல்லாஹ் மகத்துவமானவன். எதிலெல்லாம் அல்லாஹ் மகத்துவமானவன், அவனுடைய பெயர்கள் பண்புகள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் அல்லாஹ் மகத்துவமானவன். அல் முல்கவன், அவன் அரசன். அல் மாலிகவன், அவன் அரசாட்சியில் மகத்துவமானவன். அல் கதீர், அவன் அல் பாசித், அவன் அல் கஃபூர். இன்னும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவற்றையெல்லாம் சொன்னானோ அவை எல்லாவற்றிலும் அல்லாஹ் மகத்துவமானவன். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை யாரும் ஈடுகட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிப்பதிலும், இந்த உலகத்தை நிர்வகிப்பது, இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றலிலும், ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றலிலும் அல்லாஹ் மகத்துவமானவன். இதைத்தான் அல் அதீம் என்று அல்லாஹ்வுடைய பெயர் குறிக்கிறது என்று நம்முடைய அறிஞர்கள் எமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அபுல் காசிம் அல் அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல் அஸமத்து சிஃபத்தும் மின் சிஃபாத்தில்லாஹி தஆலா. மகத்துவம் என்பது அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒரு தன்மை. இது எந்த படைப்பையும் சாராது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுக்கு மகத்துவத்தை படைத்து இருக்கிறான். ஒருவரை கொண்டு மகத்துவம் அடைவார். சிலர் செல்வத்தை மகத்துவமாக கருதுவார்கள், அதில் உள்ளவர்களை மகத்துவமாக கருதுவார்கள். சிலர் சிறப்பை, கண்ணியத்தை மகத்துவமாக கருதுவார்கள். சிலர் கல்வியை மகத்துவமாக கருதுவார்கள். சிலர் ஆட்சியை மகத்துவமாக கருதுவார்கள். இப்படி படைப்புகள் தங்களுக்குள் சிலதை தேர்ந்தெடுத்து எந்த தன்மையை உரித்தானவராக அவர் இருக்கிறாரோ அதை கொண்டு அவரை மகத்துவப்படுத்துவார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மகத்துவத்திற்கும் சொந்தக்காரன். அவன்தான் எல்லா மகத்துவத்திற்கும் உரித்தாளன். அவனுடைய கண்ணியத்தை, அவனுடைய மகத்துவத்தை யாரும் ஈடுகட்ட முடியாது. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய மகத்துவமாளன் அவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்துவத்தை ஒருவர் அறிந்தவராக இருந்தால், உண்மையில் அறிந்தவராக இருந்தால், அவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை பேச மாட்டார். அல்லாஹ் பொருந்தாத பாவங்களை செய்ய மாட்டார். அவர் நிலையாக இருப்பார் அல்லாஹுடைய கட்டளையில் என்று அந்த அறிஞர் விளக்கம் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய மகத்துவத்தை உண்மையில் அறிந்த அடியாராக நாம் இருந்தால் ஒருபோதும் பாவங்கள் செய்வதிலிருந்து நாம் விலகியவராகவே வாழ்வோம். அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்துவத்தை அறிந்தவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறுபட்டு நடக்கும் போது அல்லாஹுவை பயப்படுவோம். அல்லாஹுடைய பார்வையின் மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் பாவம் செய்வார்? அல்லாஹுடைய கேட்கும் ஆற்றலின் மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி அல்லாஹ் கேட்கும் போது தீய வார்த்தைகளை, தவறிய வார்த்தைகளை பேசுவார்? அல்லாஹ் என்னை சூழ்ந்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய சூழ்ந்திருக்கக்கூடிய ஆற்றலை அறியக்கூடிய ஒரு முஃமின் எப்படி அல்லாஹுடைய பார்வை, அல்லாஹுடைய சூழல் தன் மீது இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறுபட்டு நடப்பார்? அதனால்தான் நம்முடைய முன்னாள் அறிஞர்களில் ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், பாவங்களின் சிறுமையை பார்க்காதீர்கள், அதை எந்த மகத்துவமான இறைவனுக்கு முன்னால் செய்கிறீர்கள் என்று பாருங்கள் என்று. பாவங்களின் சிறுமை அது பாவம்தானே என்று பார்க்காதீர்கள், அந்த பாவத்தை எந்த மகத்துவமானவனுக்கு முன்னால் நீங்கள் மாறுபட்டு நடக்கிறீர்கள் என்று பாருங்கள் என்று சொல்லுவார். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அளக்க முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் அவ்வளவு மகத்துவம் மிக்கவன். அல்லாஹ் அல் அதீம், எல்லாவற்றிலும் அவன் அல் அதீம். படைப்பதில் அவன் அல் அதீம், பரிபாலிப்பதில் அவன் அல் அதீம், ரிஸ்கை வழங்குவதில் அவன் அல் அதீம். அந்த மகத்துவத்தை அளக்க முடியாது. இப்படி அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள் எல்லாவற்றையும் இது சூழும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்கிறான் சூரத்துல் கஹஃபுடைய
109வது வசனத்தில் குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜிஅனா பிமிஸ்லிஹி மததா. இந்த பூமியில் உள்ள கடலை மையாக ஆக்கி, சுப்ஹானல்லாஹ், கடல் எவ்வளவு நீளமானது, எவ்வளவு கீழே ஆழமாக செல்லக்கூடியது. யார் அறிந்தவர்கள் அதனுடைய ஆழத்தை? அல்லாஹ்வை தவிர. அவ்வளவு ஆழமான நீளமான அந்த கடல் முழுவதையும் மையாக ஆக்கி அல்லாஹுடைய கலிமாவை, அல்லாஹுடைய வார்த்தைகளை, அல்லாஹுடைய இல்மின் மகத்துவத்தை, அல்லாஹுடைய ஞானத்தின் மகத்துவத்தை எழுத ஆரம்பித்தால் கடல்களுடைய மை அனைத்தும் தீர்ந்துவிடும். கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, என் ரப்புடைய வார்த்தைகளை எழுதி முடிப்பதற்கு முன்னால் வலவ் ஜிஅனா பிமிஸ்லிஹி மததா, இன்னும் அதிகமாக கடல்களை கொண்டு வந்தாலும் அல்லாஹுடைய வார்த்தைகளை, அல்லாஹுடைய இல்மை, அல்லாஹுடைய அறிவை, அல்லாஹுடைய ஞானத்தை, அல்லாஹுடைய அந்த மகத்துவத்தை எழுதி முடிக்க முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹுல் அதீம், அல்லாஹ் அவ்வளவு மகத்துவம் மிக்கவன். குர்ஆனுடைய சில வசனங்கள் அதை நமக்கு விளக்குகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை கவனியுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நபித்தோழர் கேட்கிறார், என் தாயே, அல்லாஹுடைய தூதரோடு ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்வு ஏதாவது நடந்ததா, அதை எனக்கு சொல்லுங்கள் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அப்படியா என்று கூறி அமைதியாக இருந்து சில நேரம் கழித்ததற்கு பிறகு சொன்னார்கள், தோழரே, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லவா? ஒரு இரவு சொன்னார்கள், ஆயிஷா, என்னை விடு, நான் அல்லாஹ்வை வணங்கப் போகிறேன் என்று. அப்போது நான் சொன்னேன், அல்லாஹுடைய தூதரே, உங்களையும் நேசிக்கிறேன், உங்களுக்கு மகிழ்வு தரக்கூடியதையும் நான் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். ரசூல் அழுகிறார்கள். எதற்காக அந்த அழுகை தெரியுமா? கவனியுங்கள் பின்னால். ரசூல் அழுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய நெஞ்சு பகுதி முழுவதும் நனைந்து விடுகிறது. அவர்கள் ருக்கு செய்கிறார்கள், அவர்கள் உட்காருகிறார்கள், அவர்களுடைய தாடி அனைத்தும் நனைந்து விடுகிறது. அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுகிறார்கள். அவர் நிற்கின்ற இடமெல்லாம் நனைந்து விடுகிறது. அல்லாஹுடைய தூதருடைய அழுகையால் அந்த சபையே நிரம்புகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போது காலை வந்துவிட்டது. காலை பிலால் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அதானை கூற வரக்கூடிய பிலால் வரும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டே இருக்கிறார்கள். பிலால் வருகிறார், ரசூலுடைய அழுகையை பார்க்கிறார். அந்த நேசரிடத்திலே கேட்டார், யா ரசூல் அல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று. பிலாலை பார்த்து சொன்னார்கள், பிலால், அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று கூறிவிட்டு சொன்னார்கள், பிலாலே, இந்த இரவு ஒரு வசனம் இறக்கப்பட்டது, வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா. யார் அதை ஓதி சிந்திக்கவில்லையோ அவர் மீது நாசம் உண்டாகும். பிலாலே, அல்லாஹ்வுடைய ரசூல் அழுதது இந்த வசனத்தை குறித்துதான். இந்த வசனம் அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஆல் இம்ரானுடைய 190வது வசனம், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளுடைய படைப்பில், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவையும் பகலையும் அல்லாஹ் மாற்றி மாற்றி அமைப்பதில் அத்தாட்சிகள் இருக்கின்றது சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு என்ற வசனம். பிலாலே, இதை ஒருவர் ஓதி சிந்திக்கவில்லை என்றால் அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக, அவர் மீது நாசம் உண்டாகும் பிலாலே என்று சொன்னார்கள். வானத்தை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, யாராவது அதை தூக்கி நிறுத்தி பிடித்திருக்கிறார்களா? சுப்ஹானல்லாஹ். பூமியை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை, சுழன்று கொண்டிருக்கிறது. ஏதாவது அடையாளம் நமக்கு தெரிகிறதா? 7 வானங்களை அமைத்தவன் யார்? இந்த பூமியை அமைத்தவன் யார்? அதில் ஏதாவது குறையை அல்லாஹ் வைத்திருக்கிறானா? அந்த வானத்தில் ஏதாவது பிளவை அல்லாஹ் வைத்திருக்கிறானா? குர்ஆன் கேட்கிறது, அஃபலம் யன்துரு இலஸ் ஸமாஇ ஃபௌகஹா அஃபலம் யன்துரு இலஸ் ஸமாஇ ஃபௌகஹும் கைஃப பனைனாஹா வஸய்யன்னாஹா.
வமா லஹா மின் ஃபுரூஜ். வானங்களை பாருங்கள், அல்லாஹ் அதை எப்படி அமைத்திருக்கிறான் ஒழுங்காக. அல்லாஹு அக்பர். அந்த பார்வை கூட அந்த வானத்தை எட்டிவிட முடியாது, அவ்வளவு பிரம்மாண்ட வானம். அஃபலம் யன்துரு இல ஸமாஇ ஃபௌகஹும் கைஃப பனைனாஹா. அதை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான். வஸய்யன்னாஹா, அதை எப்படி அல்லாஹ் அலங்கரித்திருக்கிறான். சூரியனை கொண்டு. இந்த சூரியனின் பிரகாசம் எவ்வளவு பெரிய ஒளி கதிர்களை அது வீசுகிறது, இந்த பூமி நிரப்ப வெளிச்சமாக்குவதற்கு. வஸய்யன்னாஹா, நட்சத்திரங்களை எல்லாம் அமைத்திருக்கிறான். எப்படி? இந்த பூமியை விட பல மடங்கு உயர்வான பெரிய நட்சத்திரங்களை. வஸய்யன்னாஹா, சந்திரனை எல்லாம் அமைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். அதனுடைய அழகை யார் விவரிக்க முடியும்? வமா லஹா மின் ஃபுரூஜ். அதில் ஏதாவது பிளவு இருக்கிறதா? அல்லாஹ் அதில் எதையாவது குறையாக வைத்திருக்கிறாளா? மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாஊத் ஃபர்ஜிஇல் பஸர் ஹல் தரா மின் ஃபுதூர். எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப பாருங்கள், அதில் ஏதாவது குறை இருக்கிறதா? அதில் ஏதாவது பிளவு இருக்கிறதா? எவ்வளவு பிரம்மாண்ட அமைப்பு அல்லாஹுடைய படைப்பு. அல்லாஹு அக்பர். வானம், பூமி, கடல், மலைகள். அல்லாஹு அக்பர். ஒரு மலையை நாம் பார்க்கிறோம், அதை விட 2 மடங்கு அல்லாஹ் பூமியில் வைத்திருக்கிறான், அந்த மலை உறுதியாக நிற்பதற்காக. காடுகள், கடல், அந்த கடலுடைய நீளம் என்ன, அந்த கடலுடைய ஆழம் என்ன அறிந்தவர் யார் இந்த உலகத்திலே? சில கிலோமீட்டர் தூரத்திற்கு பிறகு கடலில் யாரும் பயணிக்க முடியாது, இருளாகிவிடும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதில் எத்தனை கோடி படைப்பினங்கள், எத்தனை கோடி மீனினங்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய படைப்பின் மகத்துவம், அவன் படைத்த மலக்குகளுடைய மகத்துவம், அவன் படைத்த மனிதர்களுடைய அமைப்பின் மகத்துவம். இந்த உடலில் உள்ள உறுப்புகள், அது ஓடக்கூடிய நரம்புகள், அதில் ஓடக்கூடிய அணுக்கள், இரத்த ஓட்ட நாளங்கள். அல்லாஹு அக்பர். இதய துடிப்பு, மூளையின் சிந்தனை, அது சிந்திக்கக்கூடிய முறை, உலகில் படைத்த நிறங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற உணவுகள், ரிஸ்குகள், அல்லாஹ் மழையை பொழிய வைப்பது, அல்லாஹ் இடியை இடிக்க வைப்பது, அல்லாஹ் மேகங்களை நகர்த்துவது, சூரியனை உதிக்க வைப்பது, சந்திரனை உதிக்க வைப்பது, நட்சத்திரங்கள் வானத்தில் மிளிர்வது. இப்படி எந்த அல்லாஹுடைய படைப்பில் குறைவு இருக்கிறது? அந்த இறைவனுடைய படைப்பில் யார் குறையை சொல்ல முடியும்? படைத்தவன் அவன், அதை ஒழுங்குபடுத்தியவன் அவன், அதை நிர்வகிப்பவன் அவன், அதற்கு உணவளிப்பவன் அவன். அல்லாஹு அக்பர். எல்லாவற்றிலும் அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன். இவ்வளவு பிரம்மாண்ட படைப்பு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஸபாவாத்து ஸப்உ வல் அர்தூன ஸப்உ ஃபி கஃபிர் ரஹ்மான் இல்லா கஹர்தலத்தின் ஃபி யதி அஹதிக்கும். இவ்வளவு பிரம்மாண்ட படைப்பை படைத்த அந்த ரஹ்மான் எவ்வளவு பிரம்மாண்டமானவன் தெரியுமா? இந்த 7 வானங்களும் பூமியும் அல்லாஹுடைய ஒரு கரத்தில் வைத்தால், உங்களுடைய கரத்தில் ஒரு கடுகு இருந்தால் எப்படியோ அப்படித்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். சிந்தித்து பாருங்கள், அதில் அத்தாட்சிகள் உண்டு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு. வானத்தை பார், பூமியை பார், மலையை பார், கடல்களை பார், பட்டாம்பூச்சியை பார். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்பில் சிறியது பெரியது என எல்லாவற்றையும் பார். அதை படைத்தவனுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லும். உன்னை பார், உன்னுடைய உறுப்புகளை அமைத்த முறையை பார், அதை ஒழுங்குபடுத்திய முறையை பார். இதயம் துடிப்பதற்கு உன் இரத்தத்தில் எத்தனை நாளங்கள் ஓடுகிறது என்பதை பார். நீ நாவை அசைப்பதற்கு எத்தனை உறுப்புகள் தேவை என்று பார். அல்லாஹ் அக்பர். இப்படி பேசிக்கொண்டே போகலாம். கடல்கள் தீர்ந்துவிடும், கடல்கள் தீர்ந்துவிடும். எத்துணை கடல்களை கொண்டு வந்தாலும் சரி, பூமி முழுக்க பேனாவாக மாற்றினாலும் சரி, அல்லாஹுடைய வார்த்தைகளை எழுதி முடிக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அவர்களிடத்திலே ஒரு யூதர் வந்து சொன்னபோது சொன்னார்கள், ஜா அஹபுரும் மின் அஹ்பாரில் யஹூதி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்களில் ஒருவர் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார். யா முஹம்மத். சுப்ஹானல்லாஹ். ஒரு யூதர் அழைக்கிறார் ரசூலை, யா முஹம்மத். ரசூலை யாரும் யா முஹம்மது என்று அழைக்க மாட்டார்கள். யா ரசூல் அல்லாஹ்,
யா நபி அல்லாஹ் என்று நேசத்தோடு தான் அழைப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு யூதர் அழைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படவில்லை, அவரை ஏசவில்லை, அவரை திட்டவில்லை, அடிக்கவில்லை. கண்ணியத்தோடு அவர் பேசுவதை கேட்டார்கள். என்ன ஒரு அதப், என்ன ஒரு ஒழுக்கம் பாருங்கள். இன்னா நஜிது ஃபித் தௌரா, நான் தௌராத்திலே முன்னால் உள்ள வேதங்களில் பார்த்திருக்கிறேன். அன்னல்லாஹ யஜ்அலு ஸமாவாதி அலா இஸ்பா வல் அர்தீன அலா இஸ்பா வஷ்ஷஜர அலா இஸ்பா வல் மாஅ வஸ்ஸரா அலா இஸ்பா வஸாயிரல் ஹலாயிகி அலா இஸ்பா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் வானத்தை ஒரு விரலிலும், பூமிகளை ஒரு விரலிலும், மரங்களை ஒரு விரலிலும், நீரையும் அதில் பூமியில் உள்ள செல்வங்களை ஒரு விரலிலும், இன்னும் மற்ற படைப்புகளை இன்னொரு விரலிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிவிட்டு சொல்லுவான், ஃபயகூலு அனல் மலிக், நான் அரசன் என்று. அல்லாஹு அக்பர். மனிதர்கள் மரணமாகி விடுவார்கள், ஜின்கள் மரணமாகிவிடும், இந்த பூமியை அல்லாஹ் மரணமாக்குவான், எல்லோரும் மௌத்தாகுவார்கள். அல்லாஹ் அதற்கு பிறகு இந்த அமைப்பை ஏற்படுத்தி சொல்லுவான், அனல் மலிக், நான் அரசன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உண்மைப்படுத்தும் முறையாக தங்களுடைய கடவாய்ப்பில் தெரியும் அளவிற்கு சிரித்து சொன்னார்கள், வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹ் والأرض جميعا قبلته يوم القيامة والسماوات مطويات بيمينه سبحانه وتعالى عما يشركون என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹ், இந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய மகத்துவத்தை, கண்ணியத்தை ஒருபோதும் சரியான முறையில் கொடுக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை உண்மையாக நம்மில் பலரும், நானும் நீங்களும், உங்களில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை நாம் கொடுத்திருந்தால் எம்முடைய நிலை ஈமானில் இப்படி இருந்திருக்காது, எம்முடைய நிலை பாவங்களில் இப்படி இருந்திருக்காது, எம்முடைய நிலை குர்ஆனை ஓதுவதில் இப்படி இருந்திருக்காது, எம்முடைய நிலை தொழுகையை நிலைநாட்டுவதில் இப்படி இருந்திருக்காது, எம்முடைய நிலை உண்மை பேசுவதில் இப்படி இருந்திருக்காது, எம்முடைய நிலை குணங்களில் இப்படி இருந்திருக்காது. ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹ், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியை, தன்னுடைய பூமியை ஒரு கரத்திலும் வானங்களை இன்னொரு கரத்திலும் அல்லாஹ் சுருட்டி விடுவான். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன் என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களை சுருட்டி விடுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் வானங்களை வலது கரத்தில் அல்லாஹ் சுருட்டி விடுவான். அதற்கு பிறகு சொல்லுவான், அனல் மலிக், நான் அரசன். ஐனல் முத்தகப்பிரூன் ஐனல் ஜப்பாரூன், அடக்கி ஆண்ட அரசர்கள் எங்கே, பெருமை அடித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். அனல் மலிக், நான் அரசன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் பூமியை தன்னுடைய இடது கரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுருக்கி சொல்லுவான், அடக்கி சொல்லுவான், அனல் மலிக், நான் அரசன். இந்த பூமியில் ஆட்சி செய்தவர்கள் எங்கே, இந்த பூமியில் பெருமை அடித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய இந்த தன்மையை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹுவை மகத்துவப்படுத்துங்கள், அல் அதீம் அவன், அவனை மறந்து வாழாதீர்கள் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சூரத்து நூஹுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தன் சமூகத்தை பார்த்து கேட்டார், மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, மாலக்கும், என்ன நேர்ந்தது, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை ஏன் நீங்கள் அறியாமல் வாழ்கிறீர்கள், ஏன் பார்க்காமல் இருக்கின்றீர்கள், ஏன் அதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றீர்கள், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை ஏன் ஆதரவு அளிக்காமல் இருக்கின்றீர்கள், ஏன் அதை பார்க்காமல் இருக்கின்றீர்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை தன்னுடைய சமூகத்திற்கு எடுத்துச் சொன்னார். சூரா இப்ராஹிமுடைய 8வது வசனத்தில், வகால மூசா இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் ஃபஇன்னல்லாஹ லகனிய்யுன் ஹமீத். இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஅன், நீங்களும் இந்த பூமியில் உள்ள எல்லோரும் அந்த ரப்பை புறக்கணித்து வாழ்ந்தாலும், அவனை மறுத்து விட்டாலும், ஃபஇன்னல்லாஹ கனி,
அவன் உங்களுடைய எல்லா தேவைகளிலிருந்தும் நீங்கியவன். அல் ஹமீத், அவன் புகழுக்குரியவன். நீங்கள் அவனை வணங்காவிட்டாலும் அவன் புகழுக்குரியவன். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் அவனை வணங்கினாலும் அவனுடைய புகழ்ச்சியில் எதுவும் உயரப்போவதில்லை. அவனை புகழ்வதற்கு கோடான கோடி மலக்குகள் இருக்கிறார்கள். நாம் ஏன் தேவை அல்லாஹ்விற்கு அப்படி என்றால்? அந்த மலக்குகளின் தேவையே அவனுக்கு கிடையாது. ஹமலத்துல் அர்ஷ், மலக்குகள் அவனுடைய அர்ஷை சுமக்கிறார்கள், அர்ஷை தவாஃப் செய்கிறார்கள். பைத்துல் மஅமூர், வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் 70,000 மலக்குகள் தினமும் அல்லாஹ்வை துதிக்கிறார்கள். வெளியே வருவார்கள், மறுபடியும் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படாது. எத்தனை கோடி மலக்குகள்! வானத்தை பார், அதில் ஒரு முழமில்லை காலியாக. ஒரு மலக்கு ருக்கூஇலே இருப்பார், இன்னொரு மலக் சுஜூதிலே இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மலக் ருக்கூஇலே இருப்பார், வானம் பூமி படைக்கப்பட்டது முதல் மறுமை வரை அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பார். அதே நிலையில் ஒரு மலக் சுஜூதிலே இருப்பார், மறுமை வரை, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை. சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும், மரங்கள், ஜின்கள், கால்நடைகள் என எல்லாம் துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வ மன் ஃபீஹின். வானம் அல்லாஹ்வை துதிக்கிறது, பூமி அல்லாஹ்வை துதிக்கிறது, அதில் உள்ளவைகள் அல்லாஹ்வை துதிக்கிறது. அல்லாஹ்வை புகழாமல் இந்த பூமியில் எதுவும் இல்லை. லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், உங்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது. மரம் அல்லாஹ்வை துதிக்கிறது, கால்நடைகள் அல்லாஹ்வை துதிக்கிறது, பறவைகள் அல்லாஹ்வை துதிக்கிறது, மீன்கள் அல்லாஹ்வை துதிக்கிறது, மலக்குகள் அல்லாஹ்வை துதிக்கிறார்கள். ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தும், மனிதர்களில் பெரும்பாலான மக்களும் ஜின்களில் பெரும்பாலான மக்களும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த துதிப்புகள், இந்த புகழ்ச்சிகள், இந்த வணக்க வழிபாடுகள், இவை எல்லாவற்றையும் விட்டு ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீதுல் குதுஸி, யா இபாதி, அல்லாஹ் கூறுவதாக, என் அடியானே, நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள், நேர்வழியை நான் தான் கொடுத்தேன். நீங்கள் பசித்தவர்களாக இருந்தீர்கள், உணவை நான் தான் கொடுத்தேன். நீங்கள் ஆடை இல்லாமல் இருந்தீர்கள், உங்களுக்கு ஆடையை நான் தான் அனுபவித்தேன். நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள், நான் தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களில் முதலாம் அவர்கள் இறுதியாம் அவர், உலகம் படைக்கப்பட்டது முதல் அழியும் வரை மனிதர்கள், ஜின்கள் என எல்லோரும் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் குறைத்து விடாது. மனிதர்கள், ஜின்கள் என எல்லோரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலும் உலகம் படைக்கப்பட்டது முதல் அழியும் வரை அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்தி விடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குதுஸியில் சொன்னார்கள். யாருக்கு தேவை? சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கிப்ரியாஉ ரிதாஇ, அல்லாஹ் கூறுவதாக, பெருமை என்னுடைய மேலாடை, வல் அஸமத்து இஸாரி, மகத்துவம் என்னுடைய கீழாடை. யார் அதில் போட்டியிடுவாரோ, அதில் ஒன்றை அடைவதற்கும் யார் போட்டியிடுவாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை நரகத்திலே வீசி விடுவான். அல்லாஹு அக்பர். அல் கிப்ரியாஉ ரிதாஇ, என்னுடைய மேலாடை அது பெருமை, கீழாடை இஸாரி என்னுடைய ஆதமத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் ருக்கூஇலும் சுஜூதிலும் இந்த தஸ்பீஹை அதிகம் ஓதுவார்கள். சுப்ஹானதில் ஜபரூத், சுப்ஹானதில் ஜபரூத் வல் மலகூத் வல் கிப்ரியா வல் அத்மா. சுப்ஹான், நீ பரிசுத்தமானவன், நீ அடக்கி ஆளக்கூடிய தன்மைகளை உரித்தானவன், நீ நிர்வகிக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய தன்மைகளுக்கு உரித்தானவன், நீ பெருமைகளுக்கு உரித்தானவன், நீ மகத்துவத்திற்கு உரித்தானவன் இறைவா என்று ருக்கூஇலும் சுஜூதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அல்லாஹ்வை புகழ்வார்கள். ஒரு மனிதன் தன் ரப்புக்கு மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய நிலை சுஜூத்.
தான் ஒன்றுமில்லை, நீதான் ரப்பே மகத்துவமானவன் என்று சொல்லக்கூடிய முறை சுஜூதில் தன்னுடைய நெற்றியை இந்த பூமியிலே படிய வைக்கும் போது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான நிலை ஒரு அடியாரிடம் இருந்து சுஜூதுடைய நிலை. அதில் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் கற்றுக் கொடுத்தார்கள், சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அலா. ருகூஇல் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தும் போது யா அல்லாஹ் நீ மகத்துவமானவன் என்றும், சுஜூதில் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தும் போது சுப்ஹான ரப்பியல் அலா நீ உயர்வானவன் யா அல்லாஹ், மகத்துவமானவன், உயர்வானவன், நான் ஒன்றும் இல்லாதவன். அதனால்தான் ஒரு அறிஞர் சொல்லுவார், இந்த பூமியில் வருகின்ற சோதனைகளால், சிரமங்களால் உங்களால் நிற்க முடியவில்லை என்றால் மகத்துவமானவனுக்கு முன்னால் பணிந்து விடுங்கள் என்று. அவன்தான் சிரமங்களை நீக்கக்கூடியவன், அவன்தான் உங்களை கண்காணிக்கக்கூடியவன் என்று அந்த அறிஞர் சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய மகத்துவத்தை இந்த வசனத்தை ஓதாமல் கடந்து விட முடியாது. அல்லாஹுடைய மகத்துவத்தை இந்த வசனத்தை புரியாமல் அறிந்து விட முடியாது. என்ன வசனம் அது? ஆயத்துல் குர்சி. சுப்ஹானல்லாஹ். மகத்துவமிக்கவனை பற்றி குர்ஆனில் மகத்துவமிக்க ஒரு வசனம் உண்டு. இதை மகத்துவமிக்க வசனம் என்று பெயர் வைத்தது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கிய நபித்தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யா அபல் முன்திர், உபையை அழைத்தார்கள், அபல் முன்திர் ஐயு ஆயத்தின் மஅக மின் கிதாபில்லாஹி அஅதம், குர்ஆனில் உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க ஆயத்தது. உபை சொன்னார்கள், எப்போதும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று. பணிவு அது. இரண்டாவது முறை கேட்டார்கள், அபல் முந்திரே உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் எது? இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பதில் சொல்கிறார்கள் என்று பதிலை சொன்னார்கள். ஆயத்துல் குர்சி என்ற அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்ற வசனத்தை ஓதினார்கள். ஓதியவுடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள், உபை, அல்லாஹ் உனக்கு இல்ம் என்ற மிகப்பெரிய அருட்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள். கல்வி என்ற அருட்கொடையை அல்லாஹ்வுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அதனால்தான் அறிஞர்கள், குறிப்பாக இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி சொல்லும்போது அல்லாஹுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தௌஹீதுடைய ஆயத்தது. எந்த வசனங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்திருக்கிறான். அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், இதை வழக்கமாக்குங்கள் நம்முடைய வாழ்வில், இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும், நீங்களும் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும். ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள். ஓதினால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ ஆயத்துல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ லம் யம்னஉஹு மின் துகூலில் ஜன்னதி இல்லல் மௌத், மரணம்தான் அவருக்கு தடை சொர்க்கம் நுழைவதற்கு. என்ன அர்த்தம்? அவர் அந்த நிலையில் மௌத்தாகி விட்டார், அவர் சொர்க்கம் புகுவார். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை யார் ஓதுவாரோ, அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது, அவர் மௌத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம். ஆயத்துல் குர்சி. அபூ ஹுரைரா ஜக்காத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார், ரமதானுடைய ஜக்காத்தை. ஒரு மனிதர் தினமும் திருட வருவார், கெஞ்சுவார், அபூ ஹுரைரா விட்டு விடுவார்கள். ஒரு முறை அவரை பிடித்து விட்டார்கள். அவர் சொன்னால்,
இப்போது என்னை விட்டுவிடு, நான் உனக்கு ஒன்றை கற்றுத்தருகிறேன். குர்ஆனுடைய ஒரு சூரா இருக்கிறது, அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால், தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால், அந்த சூரா ஓதி முடித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான். ஷைத்தான் உன்னை காலை வரை தீண்ட மாட்டான். இதையும் வழக்கமாக்குங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் காலை வரை ஷைத்தான் தீண்ட மாட்டான். அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான். ரசூலிடத்திலே சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், இப்படி ஒரு மனிதர் வந்தார், 3 நாட்களும் இப்படியே சொன்னார், நான் விட்டு விட்டேன், இன்று பிடித்தேன், அவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு கத் ஸதகக் வ ஹுவ கதூபுன், அவன் பொய்யன், ஆனால் உண்மையை சொல்லி இருக்கிறான். யார் அவன்? இந்த 3 நாளும் உன்னிடத்திலே பேசியவன் யார் தெரியுமா? அபூ ஹுரைரா, ذاك ஷைத்தான், அவன் ஷைத்தான், அவன் பொய்யனவன், ஆனால் உன்னிடத்திலே இந்த விஷயத்தில் உண்மையை கூறியிருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை உண்மைப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தார்கள். அஅதமு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹ், குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனங்களில் ஒன்று ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் யார்? லா இலாஹ இல்லாஹு, வணங்க தகுதியான இறைவன் அவனை தவிர யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், தௌஹீதுடைய வார்த்தை, அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது. அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதலில். அதற்கு பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது, இல்லல்லாஹ், படைத்த இறைவன் அல்லாஹுவை தவிர. லா இலாஹ இல்லாஹு அல் ஹை அல் கய்யூம், அவன் உயிருள்ளவன், அவன் நிலையானவன். அவன் உயிருள்ளவன், அவனுக்கு மரணம் கிடையாது. மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் மூத்தாகுவோம், எல்லோரும் மூத்தாகுவோம். இந்த பூமியில் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் அருகதை கிடையாது. இதை அறிந்தவர்கள் கவலை இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம். நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது. அது அன்பாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், மேன்மையாக இருக்கலாம், சிறப்பாக இருக்கலாம், எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது. மனிதன் மரணமாவான், நபிமார்கள் ரசூல்மார்கள் மரணமாவார்கள், நான் மரணமாவேன், நீங்களும் மரணமாவீர்கள். என் மரண செய்தி உங்களை வந்தடையும், உங்கள் மரண செய்தி என்னை வந்தடையும். வானம் மரணமாகும், பூமி மரணமாகும். யௌம துபத்தலுல் அர்து வஸ்ஸமாவாத், யௌம துபத்தலுல் அர்த், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் இந்த பூமியை மாற்றி இருப்பான். மரணமாக இருக்கும் இந்த பூமி. 7 வானங்கள், அதில் உள்ள மலக்குகள், அல்லாஹுடைய அர்ஷ், அல்லாஹுடைய குர்சி, அதில் உள்ள மலக்குகள், அதை தவாஃப் செய்யக்கூடிய மலக்குகள், இந்த மலக்குகளுடைய பட்டாளம், ஜின்கள், மனிதர்கள், அல்லாஹ் படைத்த மரங்கள், கடல், வானம், பூமி, அதில் உள்ள அமைப்புகள், குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹுவை தவிர எல்லாம் மூத்தாகிவிடும். மூத்தாக்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளில் ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? இப்போது பதில் சொல்லுங்கள், பார்ப்போம். அல்லாஹு அக்பர். என்ன பெருமை! ஆம், அந்த பெருமைக்கு அவன்தான் உரித்தானவன். என்ன மகத்துவம்! ஏன்? அவன்தான் மகத்துவத்திற்கு உரித்தானவன். அல் ஹை அல் கய்யூம், நிலையானவன் அவன். அவனை நிலைப்படுத்துவதற்கு எதுவும் தேவையில்லை. அவன்தான் வானம் பூமிகளை நிலைப்படுத்தக்கூடியவன், நிலையானவன் அவன். அல் கய்யூம், லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ உறக்கமோ அவனை பீடிக்காது, அது அவனுக்கு தேவை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அன் யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான், உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது.
லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் அவனுக்குரியது. எது எனக்குரியது, எது உங்களுக்குரியது, எது இந்த அரசருக்குரியது, எது இந்த உலகத்திலே உள்ள ஆட்சியாளர்களுக்குரியது, எல்லாம் அவனுக்குரியது. அவன்தான் முடிவெடுப்பான், அவன்தான் நிர்வகிப்பான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். அரசர்களுக்கெல்லாம் அரசன். விரும்புவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து இறக்கி விடுவான். விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான். அவனிடத்தில் தான் எல்லா நலவுகளும் இருக்கிறது. அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன். இரவை அவன்தான் பகலில் நுழைக்கிறான், பகலை அவன்தான் இரவில் நுழைக்கிறான். உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன்தான் வெளியாக்குகிறான், உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை அவன்தான் வெளியாக்குகிறான். அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை வழங்குகிறான். وَتَرْزُقُ مَنْ تَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ. அளவில்லாமல். لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ مَنْ ذَا الَّذِي يَشْفَعُ عِنْدَهُ إِلَّا بِإِذْنِهِ. அவனுடைய لَهُ مَنْ ذَا الَّذِي يَشْفَعُ عِنْدَهُ إِلَّا بِإِذْنِهِ. அவனிடத்திலே அவன் அனுமதி அளித்தவர்களை தவிர வேறு யார் சிபாரிசு செய்ய முடியும்? வேறு யாரும் சிபாரிசை நோக்கி அல்லாஹ்விடத்திலே செல்ல முடியாது, அல்லாஹ் அனுமதி அளித்தாலே தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ் அனுமதி அளிப்பான், முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், கொடுக்கிறேன், சிபாரிசு செய்யுங்கள், சிபாரிசை ஆரம்பிக்கிறேன் என்று. அல்லாஹ் அனுமதி அளித்தால்தான் சிபாரிசு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் யார்? அல்லாஹ்வுடைய நண்பர், ஹலீலுல்லாஹ். அல்லாஹ் இப்ராஹீமை எப்படி ஹலீலாக தேர்ந்தெடுத்தானோ அது போன்று என்னையும் அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்து கொண்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமையில் அவருடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா கூறுவதாக, தன்னுடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள். அவருடைய முகம் கருமையாக இருள் சூழ்ந்ததாக இருக்கும். ஏன்? அவர் பாவி, அவர் குற்றவாள், அவர் குற்றத்தை செய்தவர். எந்த குற்றம்? ஷிர்க்கை செய்தவர். ஷிர்க் இருளால் சூழப்படும். அவருடைய முகமும் அவருடைய நிலையும் தூசி படிந்திருக்கும். தந்தையை பார்த்து கேட்பார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அலம் அகுல்லக லா தஅஸீனி. என் தந்தையே, எனக்கு மாறுபட்டு நடக்காதீர்கள் என்று சொன்னேனே உங்களிடத்தில். தந்தை சொல்லுவார், ஃபல்யௌம லா அஸீக யா இப்ராஹிம். இப்ராஹிமே, இன்றைய நாள் உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியா என்று கூறி தந்தையுடைய பாசத்தில் அல்லாஹ்வை அழைப்பார்கள். யா ரப், என் ரப்பே. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எமக்கு கொடுத்த பெரிய நிஅமத், எம்மை முஸ்லிமாக படைத்தது, ஷஹாதத்தில் அல்லாஹ் படைத்தது, அதைவிட பெரிய நிஅமத், அதைவிட மேலான நிஅமத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தைக்கு எம்மை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்தது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அதற்கு பிறகு உங்கள் பெற்றோர்களுக்கும் அதற்காக நன்றி செலுத்துங்கள். நன்றி உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பெற்றோருக்கு அல்லாஹ் உங்களை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்த இந்த அருட்கொடைக்கே பெற்றோர்களுக்கு காலம் முழுக்க நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ராஹிம் அழைப்பார், யா அல்லாஹ், என்னை இந்த நாளில் இழிவுபடுத்த மாட்டேன் என்று சொன்னாயே, ஆனால் என் பெற்றோரோ என் தந்தையோ என்னை விட்டு தூரமாகி நரகத்திலே செல்லப் போகிறாரே, என் தந்தை நரகத்திலே செல்வதை விட எனக்கு என்ன இழிவுண்டு? கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள். மிகப்பெரிய இழிவது.
மிகப்பெரிய இழிவு. அல்லாஹ் நம்மை அவனை ஏற்றுக்கொண்டவனாக மாற்றவில்லை என்றால் மிகப்பெரிய இழிவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இப்ராஹிம், அல்லாஹ் சொர்க்கத்தை காஃபிர்களுக்கு தடை செய்து விட்டானே என்று கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமை பார்த்து சொல்லுவான், ஹலீலை பார்த்து சொல்லுவான், உன் பாதத்தை பார், கீழே பார். அவருடைய தந்தை ஒரு விலங்குடைய உருவத்தில், கழுதை புலியுடைய விலங்குடைய உருவத்தில் மாற்றப்பட்டிருப்பார். அவருக்கு முன்னாலேயே காலை பிடித்து நரகத்திலே தூக்கி வீசப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யா அல்லாஹ், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு. ஷஃபாஅத் ஒன்று, அல்லாஹ் அனுமதி அளிக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் யாரை பொருந்திக் கொண்டானோ அவர்கள் மீது தான் ஷஃபாஅத் செய்ய முடியும். மூன்றாவது, அல்லாஹ் ஒருவரை பொருந்திக் கொள்ள வேண்டுமென்றால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹுவில் உறுதியான முவஹிதாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்புண்டு, அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள். என்னுடைய அழைப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாஅத்திற்காக நான் வைத்திருக்கிறேன். ஃபஹிய நாயிலத்துன் இன்ஷா அல்லாஹ், அது நிறைவேறும் அல்லாஹ் நாடினால். அல்லாஹ் நாடினால் எதை சொல்கிறார்கள்? அல்லாஹ் அனுமதி அளித்தார். யாருக்கு? மன் மாத மின் உம்மதி லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. அந்த ஷஃபாஅத்தை நான் செய்வேன் என் உம்மத்தில் ஷிர்கில் யார் மரணிக்கவில்லையோ அவருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்கில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். முன்னால் பின்னால் நடக்கப் போவது, நடந்தது, நடந்து முடிந்தது, இனிமேல் நடக்கப் போவது, எப்படி நடக்கும் என்ற எல்லா ஞானங்களையும் அவன் அறிந்திருக்கிறான். وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو يعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها. இந்த பூமியில் ஒரு இலை கீழே விழ முடியாது அல்லாஹ்வுடைய கல்வி இல்லாமல். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், மகனே, ஒரு செயலை செய்கிறாய், கடுகளவு இருந்தாலும் அதை பாறையின் மேல் நீ செய்தாலும், இந்த பூமியில் எங்கே செய்தாலும், வானத்தில் செய்தாலும் சரி, அந்த செயல் மிகச்சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். ஏன்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார்? அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ரசிங்கமான ஒரு செயலை செய்வார்? லா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாஸிரீன இலைக். அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள், அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக. அல்லாஹ்வுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல. நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையை, உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ் தான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. அவன் கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது, யாரும் சூழ முடியாது. அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால் தான். அவன் கற்றுக் கொடுத்தான், இந்த மானிடம் கற்றுக்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது. கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான். وسع كرسيه السماوات والأرض. அல்லாஹு அக்பர். அவனுடைய குர்சி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 வானங்களும் பூமியும் அல்லாஹுடைய குர்சிக்கு முன்னால் பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான். ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அந்த பாலைவனத்தின் மதிப்பென்ன? அதுதான் 7 வானங்களை ஒப்பிடும் போது பூமி. 7 வானங்களை ஒப்பிடும் போதும் பூமியை ஒப்பிடும் போதும் அல்லாஹுடைய குர்சி, அல்லாஹுடைய அர்ஷுக்கு குர்சி எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தான். வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹு அக்பர். வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அதீம். அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான, சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல. ஏன்? வஹுவல் அலி, அவன் உயர்ந்தவன், அல் அதீம்,
அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் மகத்துவமானவன், இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான். ஏன்? அல் அதீம், நான் மகத்துவமானவன். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். இன்னொரு வசனம் அல்லாஹுடைய மகத்துவத்தை பற்றி எமக்கு சொல்லுகிறது. குர்ஆனிலே மிக இன்பமாக ஓதக்கூடிய வசனம் சூரத்து நூருடைய 35வது வசனம். அல்லாஹு நூருஸ் ஸமாவாதி வல் அர்த் மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹு ஃபீ زجاجة الزجاجة كأنها كوكب ذري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور يهدي الله لنوره من يشاء. الله أكبر. الله نور السماوات والأرض. அல்லாஹ் யார்? வானம் பூமிகளுடைய வெளிச்சம் அவன். அல்லாஹு நூரு ஸமாவாதி வல் அர்த். நூர் அல்லாஹ்வுடைய உள்ளமை, அது அல்லாஹ்வுடைய உள்ளமை, அவன் அது படைப்பல்ல, அல்லாஹ்வுடைய உள்ளமை, வெளிச்சம், அவன் சார்ந்திருக்கக்கூடிய வெளிச்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், ஹிஜாபுஹுன் நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சம். லவ் கஷஃபஹு லஅஹ்ரகத் ஷுப்ஹாத்து வஜ்ஹிஹி மன்தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கிஹி. அல்லாஹ் அந்த திரையை அகற்றிவிட்டால், இந்த திரை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வை பார்த்தீர்களா? நூருன் அன்னா அராஹு, அவன் வெளிச்சம் உள்ளவன், அவனை எப்படி பார்ப்பது? அந்த மகத்துவமிக்க அந்த வெளிச்சத்தின் திரையை அல்லாஹ் அகற்றிவிட்டால், லஅஹ்ரகத் ஷுப்ஹாத்து வஜ்ஹி, அவனுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அவனுடைய ஒளியின் கதிர்கள் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் உள்ள படைப்புகள் அனைத்தையும் சுட்டரித்துவிடும். அல்லாஹு அக்பர், அல்லாஹுல் அதீம். அந்த வெளிச்சம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதனால் தான் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது, ரப்பி அர்னி அன்துர் இலைக், யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? கால லன் தரானி, மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது. வலாகின் இன்துர் இலல் ஜபல், முடிந்தால் அந்த மலையை பார். فإن استقر مكانه فسوف تراني, நான் வெளிப்படும் போது அந்த மலையால் நிலையாக நிற்க முடியும் என்றால் மூசா என்னை நீ பார்க்கலாம். فلما تجلى ربه للجبل, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அந்த மலையின் மீது அல்லாஹ் வெளிப்படுத்திய போது, جعله دكا وخر موسى صعقا فلما أفاق قال سبحانك تبت إليك. அல்லாஹு அக்பர். இந்த காட்சி அல்லாஹ் கொண்டு வருகிறான். மூசா கேட்டார், யா அல்லாஹ் உன்னை பார்க்க முடியும். அல்லாஹ் சொன்னான், பார்க்க வேண்டுமா? உன்னால் என்னை பார்க்க முடியாது மூசா. மூசா கேட்டார், யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும், முடிந்தால் அந்த மலையை பார், என்னை வெளிப்படுத்தும் போது நிலையாக இருக்க முடியும் என்றால் பார்க்கலாம். அல்லாஹ் வெளிப்படுத்தினான். விரலுடைய கீரல் அளவிற்குள்ள ஒளியை, அல்லாஹுடைய அந்த ஒளியுடைய மகத்துவம் அந்த மலையின் மீது பட்டவுடன் அந்த மலை வெடித்து பஸ்பமானது. மூசா மயக்கடித்தார். மயக்கடித்து எழுந்தவுடன் மூசா சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தினார், அந்த அதீமை மகத்துவப்படுத்தினார். சுப்ஹானக், பரிசுத்தமானவனே, துப்து இலைக், உன்னிடத்திலே தௌபாவை கொண்டு வருகிறேன், மீண்டு வருகிறேன், நான் உன்னை நம்பிக்கை கொண்டவன் யா அல்லாஹ், உன்னை பார்க்காமல் என்று சொன்னார்கள். அல்லாஹு நூரு ஸமாவாதி வல் அர்த் மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹ் ஃபீ زجاجة. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணம் சொல்லுகிறான்.
அந்த வெளிச்சத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ். வீட்டில் விளக்கு வைப்பதற்காக வைக்கப்பட இருக்கக்கூடிய இடம் மாடத்தை போன்று. பழைய காலத்துடைய வீடுகளில் ஒரு மாடம் என்று வைத்திருப்பார்கள் விளக்கு வைப்பதற்காக. அல்லாஹ் அதை சொல்கிறான், கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ், அதில் விளக்கு இருக்கிறது. அல் மிஸ்பாஹு ஃபீ ஜுஜாஜா, அந்த விளக்கு கண்ணாடி குடுவைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. மாடம், அந்த மாடத்திற்குள் விளக்கு, அந்த விளக்கை சுற்றி கண்ணாடி குடுவை, கண்ணாடி. அஸ்ஸுஜாஜா அஸ்ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரி, அந்த கண்ணாடியும் தெளிவானதாக நட்சத்திரங்களை முத்துக்களை போன்று மிளிரக்கூடிய நட்சத்திரங்களை போன்றிருக்கும். அல்லாஹு அக்பர். அஸ்ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரி யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஸைத்தூனா லா ஷர்கிய்யத்தி வலா கர்பிய்யா. அந்த விளக்கு எரிய வைக்கப்படும் எண்ணெயை கொண்டு. எந்த எண்ணெய்? மின் ஷஜரத்தின் முபாரகா, பரக்கத் பொருந்திய ஒரு மரத்துடைய எண்ணெயிலிருந்து. அஸ்ஸைத்தூனா, அந்த பரக்கத் பொருந்திய மரம் ஜெய்தூனுடைய மரம். லா ஷர்கிய்யத்தி வலா கர்பிய்யா, கிழக்கிலும் மேற்கிலும் அந்த மரம் கிடையாது. என்ன அர்த்தம்? அந்த மரத்தின் மேல் எப்போதும் சூரிய வெளிச்சம் படக்கூடிய முறையில் அந்த மரம் எப்போதும் சூரிய வெளிச்சத்தால் நிரம்பி இருக்கும். அப்போதுதான் அழகான முறையில் இப்படி வரக்கூடிய எண்ணெய் கிடைக்கும். பரக்கத் பொருந்தி அந்த ஜெய்தூனுடைய எண்ணெயிலிருந்து அந்த விளக்கு எரிக்கப்படும். எரிக்கப்பட்டால் நூறுன் அலா நூர். அல்லாஹு அக்பர். அந்த கண்ணாடி குடுவையே பிரகாசமானது, அந்த வெளிச்சமே, அந்த விளக்கே பிரகாசமானது. அதற்கு மேல் இந்த வெளிச்சம் சேர்ந்தால் நூறுன் அலா நூர், வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். என்ன விளக்கம்? நீண்ட விளக்கங்களை குறித்த வசனம் இது. இதனுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கே பல பக்கங்களை திருப்பி படிக்க வேண்டும். சுருக்கமாக நம்முடைய அறிஞர்களில் சிலர் சொன்ன விளக்கத்தை, குறிப்பாக சஹாபி அல் ஜலீல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறிய விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். அல்லாஹ் ஒப்பிடுகிறான். அந்த ஒப்பீட்டை சில அறிஞர்கள் இதை ஒப்பிடாமல் அப்படியே சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்க முன் வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவது கமஸலி நூரிஹி, அவனுடைய வெளிச்சத்திற்கு உதாரணம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஈமானுடைய வெளிச்சத்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் கொடுத்த ஈமானுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மாடம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது மனிதனுடைய நெஞ்சை. கமிஷ்காத் என்று அல்லாஹ் சொல்லுவது நெஞ்சுடைய பகுதியை. ஃபீஹா மிஸ்பாஹ், அதில் விளக்கு இருக்கிறது என்று சொல்லுவது ஈமானே. ஈமானுடைய வெளிச்சம் அதில் இருக்கிறது. கஸ்ஸுஜாஜா, அது அல் மிஸ்பாஹ் ஃபீ ஸுஜாஜா, அந்த விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கண்ணாடி குடுவை என்று சொல்லுவது கல்பை. இதயத்துள், நெஞ்சுக்குள் வெளிச்சம் இருக்கிறது, ஈமான் என்ற வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை சூழ்ந்திருக்கிறது கல்ப், இதயம். அந்த இதயம் எப்படிப்பட்டது? அந்த ஈமான் கொடுக்கப்பட்ட அந்த முஃமினுடைய இதயம் அஸ்ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரி, மிளிரக்கூடிய நட்சத்திரங்களை போன்று பிரகாசமானது. ஆமது பிரகாசமானது. ஒரு முஃமினுடைய ஈமான் பிரகாசமானது, அது தெளிவானது, அது கண்ணாடியை போன்று தெளிவானது. அதில் எந்த மறைவும் இருக்காது. அது எதை வெளிப்படுத்துமோ அதை செயல்படுத்தும். எந்த மாற்றமும் அழுக்கும் அதில் கலந்திருக்காது. அல்லாஹ் கொடுத்த ஈமானுடைய சிறப்பது. அஸ்ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரி யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஸைத்தூனா, ஸைத்தூன் என்றும் ஸைத்தூனுடைய பரக்கத் பொருந்திய மரம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை. அதனுடைய வெளிச்சம் யகாது ஸைத்துஹா யுதி வலவ் லம் தம்ஸஸ்ஹு நார் லா ஷர்கிய்யத்தி வலா கர்பிய்யா, அது கிழக்கிலும் கிடையாது மேற்கிலும் கிடையாது. குர்ஆன் வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. லா ஷர்கிய்யத்தி வலா கர்பிய்யா, அது எங்கும் கிடைக்காது. ஏன்? அது படைப்பல்ல. குர்ஆன் படைப்பல்ல, அகீதா. அது குர்ஆன் படைப்பல்ல. குர்ஆன் அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய உள்ளமை, அது தன்மை. அது லா ஷர்கிய்யத்தி வலா கர்பிய்யா யகாது ஸைத்துஹா யுதி வலவ் லம் தம்ஸஸ்ஹு நார். அல்லாஹ் ஸைத்துனுடைய எண்ணெய் என்று சொன்னானே, அந்த எண்ணெய் எரிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அது வெளிச்சத்தை தரும். அல்லாஹு அக்பர். ஆம், குர்ஆன் வெளிச்சமானது.
அது யாரை சேர்ந்தாலும் சேரவில்லை என்றாலும் வெளிச்சமுடையது. ஏன்? அது படைப்பல்ல, அது படைத்தவனின் தன்மை, அவனுடைய கலாம். அது யாரோடு இணைந்தாலும் இணையவில்லை என்றாலும் அது வெளிச்சத்திற்குரியதுதான். அல்லாஹ் படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலும் அல் காலிக், படைத்தவன் தான். அல்லாஹ் படைப்புகளுக்கு உணவளிப்பதற்கு முன்னாலும் அர் ராசிக், அவன் உணவளிப்பவன் தான். அல்லாஹ் அக்பர். புரிந்து பாருங்கள், நெஞ்சுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய வெளிச்சத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இதயம், அதுவே வெளிச்சமானது. அந்த விளக்கே வெளிச்சமானது. நட்சத்திரங்களை போன்று மிளறக்கூடிய அந்த ஈமானை கொண்டிருக்கக்கூடிய முஃமினுடைய உள்ளத்திற்கு நிரந்தரமான வெளிச்சமுடைய, அது எதையும் சேராமலேயே வெளிச்சம் தரக்கூடிய அந்த வெளிச்சமும் சேர்ந்து விட்டால், குர்ஆனும் அந்த முஃமினுடைய கல்பும் இணைந்து விட்டால், நூருன் அலா நூர், வெளிச்சத்திற்கு மேல் வெளிச்சம். யஹ்தில்லாஹு லிநூரிஹி மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு வழியை காண்பிப்பான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எமக்கு புரிதலை தருவானாக. அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை கொண்டு எமக்கு வழிநடத்துவானாக. அல்லாஹுடைய மகத்துவத்தை புரிந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுடைய மகத்துவத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நிபந்தனைகளை கொடுக்கிறான். முஃமின்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை எப்படி வெளிப்படுத்துவார்கள்? சுப்ஹான் அல்லாஹ் என்ற வெறும் வார்த்தைகள் அல்ல, சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்ற வெறும் வார்த்தைகளை கொண்டல்ல. ذلك ومن يعظم شعائر الله ذلك ومن يعظم حرمات الله. அல்லாஹுடைய அத்தாட்சிகளுக்கு யார் கண்ணியம் கொடுப்பார்களோ, மகத்துவம் கொடுப்பார்களோ, அல்லாஹ் கொடுத்த விதிமுறைகளுக்கு, புனிதமாக்கிய காரியங்களுக்கு யார் மகத்துவத்தை கொடுப்பார்களோ, கண்ணியத்தை கொடுப்பார்களோ, அவர்களே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள், அவர்களே இறையச்சத்துடைய கல்பை சுமந்தவர்கள். அல்லாஹ் எமக்கு கொடுத்த மகத்துவத்தில் மிகப்பெரிய மகத்துவம் அல் குர்ஆன். அல்லாஹுவை மகத்துவப்படுத்த விரும்புவன் குர்ஆனை மகத்துவப்படுத்துவான். குர்ஆனை மகத்துவப்படுத்தாதவன் அல்லாஹுவை ஒருபோதும் மகத்துவப்படுத்தியவனாக ஆக முடியாது. அல்லாஹ்வை அஸீம் என்று புகழ்ந்து எந்த பலனும் கிடையாது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், நபியே இந்த குர்ஆனை ஒரு மலையின் மேல் இறக்கினால் அந்த மலையால் இதனுடைய மகத்துவத்தை தாங்க முடியாமல் வெடித்து சிதறிவிடும். அதை அல்லாஹ் நமக்கு வேதமாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய கலாமை, அதை ரூஹ் என்று அழைக்கிறான். வகதாலிக உஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா. அல்லாஹுடைய ரூஹில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தது என்று சொல்கிறான். ரூஹ் அது. குர்ஆன் இல்லாத உள்ளம் மையித், மரணித்த உள்ளம் அது. குர்ஆன் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஜாதத்துஹும் ஈமானா. முஃமின்கள் குர்ஆனை ஓதினால் ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கிறான். யா அஹி, யா உக்தி, என் சகோதர சகோதரியே, குர்ஆனை எப்போது திறந்து படித்தோம்? இந்த ஒரு மாதத்தில், இந்த ஒரு வாரத்தில், இன்றைய நாளில் அல்லாஹ்வை அஸீம் என்று சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கும் எங்களுக்கும், உங்களுக்கும் எனக்கும்? அல்லாஹ்வை அஸீம் என்று மகத்துவப்படுத்த விரும்புவன் குர்ஆனை மகத்துவப்படுத்தாமல் எப்படி இருப்பான்? யா அஹி, இன்னும் உங்களில் பலருக்கு குர்ஆனை அல்ஹம்து லில்லாஹி ரப்புல் ஆலமீன் என்று தவறாக ஓதக்கூடிய பழக்கம் உண்டு. ஓதத் தெரியாது. 40 வயதை கடந்திருக்கலாம், 50 வயதை கடந்திருக்கலாம். உங்களில் பலருக்கு குர்ஆனை ஓதத் தெரியாது. ஆங்கிலம் படிக்க தெரியுமா? தெரியும். என்ன கலையை கற்க வேண்டும் உலகத்திலே மேலோங்குவதற்கு? கற்க முடியும், கற்க தெரியும், கற்பதற்கு எதையும் இழக்க முடியும். எங்களால் குர்ஆனை படிப்பதற்கு, ஓதுவதற்கு ஒரு மாதத்தை உன் வாழ்நாளில் ஒதுக்க முடியாதா? ஒரு ஆலிமுடைய கீழே உட்கார்ந்து, ஒரு கல்வியை சுமக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு இமாமுடைய கீழே உட்கார்ந்து குர்ஆனை படித்து கொடு என்று கேட்பதற்கு உங்களுடைய நாவுகள் முன்வராதா? குர்ஆனை ஓதத் தெரியாமல் உன் மரணம் ஏற்பட்டு விட்டால், அல்லாஹி, அதுதான்
இழிவான மரணத்திலேயே இழிவான மரணம். குர்ஆனை ஓத தெரியாமல் மரண நேரத்தில் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவாய்? முஃமின்கள் இரவிலும் பகலிலும் குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார்கள் என்று முஃமின்களுடைய தன்மையை சொல்லுகிறது. நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இன்று மூத்தானா சொர்க்கம் போயிடலான்னு சொல்லி ஒருபோதும் நபிமார்களை விடமாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டம் குர்ஆனை புறக்கணித்தது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். குர்ஆனை திறந்து படியுங்கள். அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வார்த்தைகள், அது படைப்பல்ல, அல்லாஹுடைய சிஃபத். அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்தில் ஒன்று. அல்லாஹுடைய சிஃபத்தை எம்முடைய நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. குர்ஆனை மனனம் செய்தவர்கள் நற்செய்தி பெறுவார்கள். குர்ஆனை ஓதுபவர்கள் நற்செய்தி பெறுவார்கள். அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை தருவார். குர்ஆனை ஒருபோதும் புறக்கணித்து விடாதீர்கள். குர்ஆன் இல்லாத மரணம் ஏற்பட்டு விட்டால் அது தீய மரணம். குர்ஆன் இல்லாத நன்மைகள் நாளை மறுமையில் தராசில் எதுவும் இருக்காது. குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லாஹ்வை அல் அஸீம் என்று நீங்கள் அழைக்க வேண்டும் என்றால் குர்ஆன், இன்னும் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் எதற்கெல்லாம் யார் மகத்துவத்தை கொடுக்கிறார்களோ அவர்களே அல்லாஹ்விற்கு மகத்துவம் கொடுத்தவர்கள். இறுதியாக ஒரு அறிஞருடைய கூற்றை கூறி இந்த அமர்வை முடித்துக் கொள்ளும். இப்னு சம்மாக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அவுசானி அஹி தாவூத் அத்தாஇ ரஹிமஹுல்லா, தாவூத் அத்தாஇ ரஹிமஹுல்லா எனக்கு அறிவுரை செய்தார்கள். இய்யாக அல்லா யராக அல்லாஹு ஹைத் நஹாக், அல்லாஹ் தடுத்த இடத்தில் உன்னை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கட்டும். அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் தடுத்த இடத்தில் உன்னை பார்க்காமல் இருக்கட்டும். அல்லாஹ் கட்டளையிட்டதிலிருந்து நீ பிளராமல் வாழ்ந்து கொள். அல்லாஹ்வை உன்னை நெருக்கமாக்கிக் கொள். ஏன்? அல்லாஹ் உனக்கு நெருக்கமாக இருக்கிறான். அவனுடைய ஆற்றலால், மகத்துவத்தால் அல்லாஹ் உன்னை சூழ்ந்திருக்கிறான். அதனால் வெட்க குணத்தை கடைபிடித்துக் கொள். சதா நேரமும் அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீ தனிமையில் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் தனிமையில் இருக்க முடியாது. எந்த இருள் சூழ்ந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த மகத்துவமானவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த மகத்துவமானவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த மகத்துவமானவனிடத்திலே கரமேந்தி பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். நம்முடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் நம்முடைய சிரமங்களை நீக்குவான். நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான். அலி அல் அதீம், அல் அதீம், சுப்ஹான ரப்பி அல் அதீம், சுப்ஹான ரப்பி அல் அதீம் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருங்கள், புகழ்ந்து கொண்டே இருங்கள். அந்த புகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு தான் நன்மையாக வருமே தவிர அவனுடைய ஆட்சியில் எதையும் அது உயர்த்தப் போவது கிடையாது. அல்லாஹ் நம்முடைய தேவைகளில் இருந்து நீங்கிய, எல்லா படைப்புகளுடைய தேவையிலிருந்தும் நீங்கிய ரப்பவன் அல்லாஹு அதீம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லாஹுடைய வேறொரு பெயர் தன்மையோடு நம்முடைய அமர்வை அமைத்துக் கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை பற்றி படிக்கின்ற சபைகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். எவ்வளவு அல்லாஹ்வை அறிவோமோ அவ்வளவு அல்லாஹ்வை நேசிப்போம். எவ்வளவு அல்லாஹ்வை நேசிப்போமோ அவ்வளவு அல்லாஹ்வை பயப்படுவோம். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த கடமை அது. அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் நபியே. அல்லாஹ்வை அறிவோம். குர்ஆனை படித்து, ஹதீஸை படித்து, அறிஞர்களுடைய விளக்கங்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரட்டும். ஜஸாக்கமுல்லாஹு ஹைரன். இந்த அழைப்பை ஏற்று இந்த அமர்வில் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கியதற்கு அல் அதீம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமல்களை அங்கீகரித்து அதனுடைய கூலியை இந்த உலகத்திலும் மறுமையிலும் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.